யாவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த செவ்வாய் இரவிலே உங்களை வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்லைன் வழியாக எங்களோடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி நீங்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் ஏற்கனவே இருக்கிறீர். நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உமது நாமத்திலே கூடி உமக்கு ஆராதனை செலுத்தவும் வேத வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளும்படி நீர் எங்களுக்கு போதகராயிருந்து தேவனுடைய வசனத்திலே உண்டாகிற வெளிச்சம் வெளிப்பாடு எங்கள் இருதயத்தை நிறைக்கட்டும். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, சிங்க கபில இருந்தா கூட சரி, ஆனா நம்மை தப்பு விக்கிற ஒரு தேவன், அதாவது கொல்லுகிற அழிக்கிற பல சூழ்நிலைகள், நம்மை விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய பல தந்திரமாய் சாத்தான் வந்தாலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நம்மை நிலை நிற்க பண்ணுகிறது. நாம் ஆராதித்து நாம் பாடுவோம். சிங்க கபியில் நான் விழுந்தேன். கர்த்தர் ஆராதிப்போம். நன்றி. சுற்றி வந்தாலும் புது சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புது சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காந்தவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காந்தவர். சிங்கக்கேதியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேதியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். வார்த்தைகள் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. வார்த்தைகள் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாடி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கத்தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கத்தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்மை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மேல் கரிசனம் உள்ளவர். ஆகவே அவர் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் சொல்லும்போது என் மேல ரொம்ப கன்சர்ன், என் மேல் ஒரு அக்கறை உள்ள ஒரு தேவன். இந்த உலகத்துல ஜனங்க அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நில தடுமாறி போச்சுன்னா அவங்க கூட நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் நம்ம பார்க்க முடியும். அது கூட அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட சில நேரத்தில் அவங்களால முடியாத ஒரு நிலைமை உண்டாயிடும். ஆனால் எப்படிப்பட்ட இடத்திலும் உங்களை வந்து காக்கிற ஒரு தேவன். அதை தாவீது உணர்ந்து சொல்றான், மரண பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நான் பயப்படுறது இல்லை, ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்றேன். இந்த ஆராதனை பங்கு பெற நான் சொல்கிறேன், கலங்காதே மகனே, மகனை பயப்படாதே, பலன் கொண்டு திடம் மனதா இரு. என்ன நடந்தாலும் யார் வேணா மறக்கலாம், ஆனால் உன்னை அவர் மறக்கிறது அல்ல. அவரை ஆராதிக்கும்படி என்னோட சேர்ந்து பாடுவாயா. கோடான கோடி தூதர்கள் இருந்தாலும் உன்னுடைய துதியில் அவர் பிரியப்படுகிறார். ஆராதித்து பாடுவான். அவர் மட்டுமே ஆராதனைக்குரிய ஒரு தெய்வம். நன்றி. உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும், உம்மை ஆராதிக்க கோடா கோடி தூதரிருந்தும், உம்மை ஸ்தோத்தரிக்க சேராபீன்கள் சூழ்ந்திருந்தும், உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும், என் துதியில் ஆசை கொண்டீரே. உந்தன் புகழ் பாட பரிசுத்தவான்கள் இருந்தும், என் துதியில் ஆசை கொண்டீரே. உம்மையே என்னை நீர் விசாரிக்க நான் எம்மாத்திரமையா, உந்தன் மகிமையை சுமந்திடும் மண்பாத்திரமையா. என்னை நீர் விசாரிக்க நான் எம்மாத்திரமையா, உந்தன் மகிமையை சுமந்திடும் மண்பாத்திரமையா. இந்த கனத்தில் காய்கோடா கோடி ஸ்தோத்திரமே, என் துதியில் வசிப்பவரே. இந்த கனத்தில் காய்கோடா கோடி ஸ்தோத்திரமே, ஆராதிக்கிறேன், என் துதியில் வசிப்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மையே
போதாதே. வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இந்த பூமி உம் பாத படிக்கு போதாதே. ஆனால் நீரோ என் இதயத்தில் தங்கி உள்ளீரே, என் இதய நாயகனே. ஆனால் நீரோ என் இதயத்தில் தங்கி உள்ளீரே, என் இதய உம்மையே ஆராதிப்பேன். பாடுவோம். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். அல்பா ஓமேகாவும் நீரேசையா, என் ஆதியும் அந்தமும் சொந்தம் நீரையா. அல்பா ஓமேகாவும் நீரேசையா, என் ஆதியும் அந்தம் சொந்தம் நீரையா. என்னை ஆட்கொண்டு அரசாலும் தெய்வம் நீரையா, உம்மை அன்றி யாரை பாடுவேன். என்னை ஆட்கொண்டு அரசாலும் தெய்வம் நீரையா, உம்மை அன்றி யாரை பாடுவேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே Last time. உம்மை ஆராதிப்பேன். செய்து பாடுவோமா? நான் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். மிகப்பெரிய ஒரு சலாக்கியம். காணப்படாத அதரிசனமான தேவனை தொழுது கொள்ளும்படி எங்கள் ஆவியிலே உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்மோடு தொடர்பு கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தை அறியும்படி ஆவியானவரை தந்தீரே. உள்ளமெல்லாம் துள்ளுதே. என் தேவனே, உம்மை நினைக்கும் பொழுது எனக்குள்ளவைகளெல்லாம் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீ தந்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு சுகம், விடுதலை, நன்மை பெற்றுக்கொள்ளட்டும். எதிர்பார்த்திருக்கும் முடிவை நன்மையாக்கி தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்க்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் கர்த்தரை துதித்தோம், பாடினோம். இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவனை ஆராதித்து நாம் கொடுக்கலாம். என்னோட சேர்ந்து கர்த்தரை துதித்து இந்த காணிக்கையை சம்பாத்தி கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு நீர் வேலனை தந்தீர், நல்ல மனநிலையை தந்து, வேலையை தந்து எங்களை ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஆகவே உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை கொடுக்கிறோம். இந்த பணம் எங்கள் ஆதாரம் அல்ல, நீர் எங்கள் ஆதாரம் என்று அறிந்து உம்மை ஆராதனை செய்து நாங்கள் கொடுக்கிறோம். சொன்னபடியே எங்களை பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் கொடுக்கும்படி அந்த திரையிலே நீங்கள் பார்த்தால் நம்முடைய சபையின் அல்லது சர்ச் அக்கௌண்ட் IFC கோட் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே வழியாகவும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான செவ்வாய் இரவிலே உங்களை வரவேற்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தரை ஆராதித்தோம்,
அவரை பாடி மகிமைப்படுத்தினோம். ஆனால் இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழாக செவ்வாய் இரவிலே நாம் பார்த்து வருகிறோம், எபிஸ்டல் ஆஃப் ஜாய். பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பவுல் தன்னுடைய மிகுந்த நெருக்கமான நேரத்திலும் பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலையில் கூட அவர் அந்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகள் அது நிமித்தம் சோர்ந்து போய் கவலையிலே மூழ்கிவிடாதபடி அவர் நிருபங்கள் எழுதும் பொழுது தன்னுடைய பாடுகளையும் நெருக்கங்களையும் கன்சிடர் பண்ணாம விசுவாசிகளுக்கு முக்கியமான காரியத்தை சொல்கிறார், எப்படி சந்தோஷமாயிருப்பது. அதை சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இது ரெண்டும் ஒரே விதமான வார்த்தைகள் அல்ல, ரெண்டும் வித்தியாசப்பட்டது. மகிழ்ச்சி என்பது நமக்கு நடைபெற்ற நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தின் வழியாக வரக்கூடிய உணர்ச்சிகள். நன்மையானதை நீங்கள் பெறும்பொழுது, காணும் பொழுதும் அல்லது அனுபவிக்கும் பொழுது உணர்ச்சியின் அடிப்படையில் வருவதுதான் மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை கடந்து அது ஒருவேளை சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போனாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், மிக மோசமான ஒரு சற்றும் எதிர்பாராத பல சூழ்நிலைகள் நெருக்கத்திலே தள்ளப்பட்டாலும் விசுவாசி சந்தோஷமா இருக்க முடியும். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதும்போது சொல்கிறார், இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புசிப்பினாலும் குடிப்பினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அது நிமித்தம் வரக்கூடியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது இயேசு நான் சொன்னார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை உடனே சொல்கிறார், சேரம் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் பாருங்க, இஸ் இட் பாசிபிள்? கூடுமா? எப்படிங்க நான் உபத்திரவும் இருக்கு, ஆனா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? யாக்கோபு சொல்றாரு, பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, விசுவாசத்துல நீங்க பரீட்சிக்கப்படும் பொழுதும் அது நிமித்தம் உங்கள் மனநிலை ஏற்படக்கூடிய அழுத்தத்தினாலே பிசாசு பல சந்தர்ப்பங்களை தந்திரமாய் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை சோதிக்கும் பொழுது நீங்க எப்படி என்னன்னு சொல்ல கன்சிடர், எப்படி எண்ணுவது? கவுண்ட் இட் ஆல் ஜாய், எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த விசுவாசிகளுக்கு இந்த நிருபம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, நம்ம பலமுறை இதை நம்ம படிச்சிருக்கோம், ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்படி அதை அப்ளை பண்றோம், அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க, எந்த விதத்தில் நாம் அதை நமக்கு மாற்றிக்கொள்கிறோம் என்பது முக்கியமானது. இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலே அவர்கள் ஏற்பட்ட காரியங்கள் அது நிமித்தம் அவர்கள் மனசோர்வையும் கவலையும் வேதனை உள்ளவர்களாய் அவர்கள் எப்பொழுதும் துக்கத்தோடு வாழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். இயேசுநாதர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். பவுல் தன் நிருபங்கள் எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். 1 பேதுரு 5:7 சொல்கிறார், பேதுரு உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாக்கோபு சொல்கிறார், என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கவுண்ட் இட் ஆல் ஜாய், மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம எப்படி இந்த காரியத்துல விசுவாசி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. நீங்க வேதத்தை படிக்கும்போது சொல்றது, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே என்னுடைய பெலன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த பெலன் எப்படி உண்டாகும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே வருகிற அந்த சந்தோஷம். பவுல் தன் ஊழியத்திலே மிகுந்த நெருக்கத்திலும் சிறையில் இருந்து, குறிப்பாக இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். வெளியில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மனம் துவண்டு போகாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான எதிர்மறையான சூழ்நிலையிலே பெருத்த சில கூடவே இருந்த சில நண்பர்கள் அவருக்கு எதிராக மாறின பொழுது, தட்ஸ் a great disappointment. அவரோடு கூட இருந்தவன் ஒருவன் சிக்காயிட்டான் பாருங்க. இப்படி நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவருடைய அப்ப தீமோத்தேயுவை அனுப்பி வைக்கிறார் பிலிப்பி சபைக்கு. இப்ப யாருமே இல்லை, இவர் மட்டும் தனிமையில் இருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே அந்த சந்தோஷத்தை எடுக்கவே முடியலைங்க. அவருடைய பாடுகள் நிறைய வேதத்தில் பல இடத்துல நம்மளால் பார்க்க முடியும்.
ஆனால் இந்த சந்தோஷம் எதன் அடிப்படையில் வருகிறது என்பதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஆகவே உங்களுக்கு பிரயோஜனமா நிச்சயமா இது விளங்கும். நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து போதிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது முதல் 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கினேன். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம வந்து பிலிப்பியர் அதிகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்தை கொஞ்சம் நம்ம பிரித்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து 7வது வசனம் வரைக்கும் படித்தோம் போன வாரம். சரிங்களா? திரும்ப நான் படிக்கிறேன், அப்புறம் அங்கேருந்து நம்ம போகலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவர்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாகும். இந்த 1வது வசனத்தை நம்ம நிறைய பிரித்து பார்த்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலை குறித்து பார்த்தோம், திமோத்தேயை குறித்து பார்த்தோம். அப்புறம் இந்த பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்று பார்த்தோம். பிலிப்பின் பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபை எப்படி உண்டானது என்று நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய உதவிக்காரர்களுக்கெல்லாம் சல்யூட்டேஷன் 2ஆம் வசனம். அங்கே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறார். 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடினாலே நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்பொழுதும் கவனிங்க, சந்தோஷத்திலே ஜெபிக்கிற ஒரு ஜெபம், சந்தோஷத்துடன் கூடிய விண்ணப்பம், இந்த ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். இந்த ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் தேவைகள் வரும்பொழுது நான் பார்த்துருக்கேன், நிறைய விசுவாசிங்க அழுதுதான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீங்க சந்தோஷமா அவங்க ஜெபம் பண்றதை நான் பார்த்ததில்லை. ஆனா உண்மையிலுமே இந்த ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன், நம்முடைய தேவைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது அழுது ஜெபம் பண்ணணும்னு வேணும் சொல்லலை. கவலைப்படாம நீங்க விண்ணப்பத்தை அதை எப்படி தெரிவிக்கணும்னா அழுது வேதனைப்பட்டு கண்ணீரோடு நீங்க கேட்கறதில்ல பாருங்க, அது ரொம்ப தப்புங்க. அது சொல்லுது, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கண்டிஷன், ஒன்றை குறித்து கவலைப்படாமல், பிறகு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, நம்ம இப்படி பழக்கப்பட்டிருக்கலாம். நம்ம நிறைய பேர் அப்படி ஜெபிச்சிருப்பாங்க. எல்லா ஜெபமும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல பல ஜெபங்கள்ல பலவிதமான வேண்டுதல்கள் இருக்குங்க. அதுல ஸ்பெஷலா ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் வந்து நீங்க அழுவணுன்றது கிடையாது. அது பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, கவலைப்படாம உங்க விண்ணப்பத்தை நீங்க தெரிய பண்ணுங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பதிவு பண்றாருங்க. அவரு எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு. அனைவருக்காக எப்படி ஜெபம் பண்ணாரு? அழுதுகிட்டேவா? இல்ல, எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நல்ல கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுதாங்க நம்ம இந்த சீக்ரெட் ஆஃப் ஜாய். சந்தோஷத்துக்கு எதன் அடிப்படையில் சந்தோஷம்னு சொல்லும்போது எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய், அதை நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா த ஜாய் ஆஃப் ரீகலெக்ஷன். சில காரியங்களை நம்ம மனதில் பதிவு பண்ணியிருக்கோம் என்பது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சரி. ஆனால் இப்போ நம்முடைய மனம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படிதான் இருக்க முடியும். கொஞ்சம் நல்லா கவனிப்போம், சரிங்களா? சில பேர் வேதத்தை அதை போதிக்கும் பொழுது சரியா கவனிக்கிறது இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது அதை அனுபவிக்கிறாங்க. தீங்கு நாள் வரும் பொழுது அவங்களால எதிர்த்து நிற்கவும் முடியல. எதெல்லாம் செய்யணும்னு தேவன் தீர்மானித்தாரோ அதை முழுமையா செய்யாம விட்டுறாங்க. சில பேர் பாதியிலே செத்துடுறாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யாமலே போயிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மன வருத்தம், சஞ்சலம், அதனாலேயே சரீரம் சிக்காயிடுது. இல்லை, நீங்க கவலைப்படக்கூடாது பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்போ நமக்கு இந்த உலகத்துல வாழற காலத்துல எல்லாமே நமக்கு சாதகமா இருக்குன்றது இல்லைங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்குன்னு அர்த்தமா? இல்லை, அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு சில எதிரிகள் வருவாங்க. உங்களை சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். சில பேர் உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் கொடுப்பாங்க, சில பேர் உங்களை பத்தி கெட்டதா கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுடைய மனதில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை, உங்களை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய மைண்ட்ல கேட்கிறதும் பார்க்கறதும் எல்லாத்தையும் கொண்டு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. யாரோ ஏதோ சொன்னதெல்லாம் உங்க மனசுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருத்தமாயிடும், ராத்திரி தூங்க முடியாது, உங்க கான்ஃபிடன்ஸ் போயிடும். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யும்படி நினைச்சாரது நீங்க செய்ய முடியாது.
ஆனால் இந்த சீக்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போ சந்தோஷமா இருக்கணும்னா, எதை நினைவில் வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கணுங்க, எது தேவையில்லையோ அதை நினைவில் வைக்கக்கூடாது. சில பேருடைய வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க, எது தேவையில்லையோ அதை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணிடுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போன வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போயிட்டு தேவையில்லாத காரியத்தை தான் அவங்க பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா மர்மரிங், முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை தகர்ந்து போனது. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவன் பண்ண அந்த ப்ராமிஸ் லேண்ட் அவங்களால ப்ரொசஸ் பண்ண முடியல. நல்லா கவனிக்கணுங்க, அது தேவனுடைய சித்தம். அவங்க அந்த தேசத்துல நல்லா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். ஆனா கர்த்தருடைய சித்தம் இருந்ததுனால அது தானா நடக்கல. பார்த்தீங்களா, நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், தேவ சித்தம் தானா நடக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம சில காரியத்தை கவனிக்கணும். நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் வேதத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மனதை நீங்க புதுசாக்குறதும் உங்க மனசை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம் என்பது வேதம் சொல்லுது. தாவீது வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்களும் கஷ்டத்தையும் பார்க்கும்போது அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருன்னா, அவர் மனசோட பேசுற, ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதை ரெஜிஸ்டர் பண்றார், அதை பதிவு பண்றார். நம்ம நல்ல அருமையான கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து, இத்தனை நன்மைகள் செய்து என்னை நடத்தின தேவன், இப்ப இருக்கிற இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாம, இல்ல இதுவரை நடத்தினவர் இன்னும் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோட நீங்க கர்த்தரை மகிழ்ந்து உள்ளத்துல ஆவியான உதவியோட நீங்க துதிக்கலாமே. வேதத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க. அப்போ நமக்கு சில நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிங்க எனக்கு தானா அப்படின்ற எண்ணம் வருது. நிறைய பேருக்கு அது அங்க ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்களால அதை எனக்குன்னு எடுத்துக்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய தகுதியின்மை அவங்களே நினைக்கிறாங்க. நான் ஒரு பாவி, நான் நல்லதெல்லாம் செய்யல, நான் தப்பா பண்ணிட்டேன், எப்படி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைக்கும்? கவனிங்க, நீங்க நல்லதை செய்ததுனால கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கல. அவர் ப்ராமிஸ் கொடுத்துட்டார். It is up to you whether you are believing or not. And the blessing of God already given, it is not according to your merit. It is very clearly says it's a gift of God, or you can say it's a grace of God. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாங்க. நீங்க ஏதோ நல்லதெல்லாம் செய்ததுனால உங்களுக்கு கொடுக்கல, நீங்க செய்யறதுக்கு முன்னாடியே அவர் செய்து முடிச்சிட்டார். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியணும், என்னுடைய நன்மைகள் எனக்கென்று ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. நான் தகுதியே இல்லைன்றதுல. இப்போ அப்பா பிள்ளைக்கு சொத்து எழுதுறதுன்னா அவன் தகுதியை வச்சு எழுதல, ஏன்னா அந்த குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கு. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். அதை கவனிக்கணும் பாருங்க. இந்த மறுபடியும் மறுபிறப்புன்னு சொல்லும்போது, இப்ப அதுல பிரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு பாருங்க. நீங்க தேவனுடைய குடும்பத்துல வந்ததுனால இப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? தெய்வனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு நம்ம புறம்பானவர்களாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நாம் அந்நியராயிருந்தோம். சரி, இப்போ பவுல் சொல்லும்போது சொல்றாரு எபேசியர் 3ல, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரரும், அது மட்டுமல்ல வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கீங்கன்றார். நீங்க தான் வாரிசுதார். அப்ப நீங்க எதன் நிமித்தம் நான் சந்தோஷமா இருக்கேன்னா, தேவன் நான் பாவியா இருக்கும் பொழுது என்னை நேசித்து, நான் சத்ருவா இருக்கும் பொழுது ஜீவனை கொடுத்ததுனாலே உடைய அன்பு இன்னதென்று எனக்கு விளங்குது. பவுல் நிருபத்தில் எழுதும்போது 8ஆம் அதிகாரத்துல ரோமர்ல சொல்றாரு, சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்ப சொந்த குமாரன் யாருக்கு கொடுத்தாரு? நல்லவங்களுக்கு கொடுத்தாரா? இல்ல. பாவிகளா இருக்கும் பொழுது தேவன் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சோ என்னுடைய நல்ல கிரியை வச்சு செய்யல, அவர் நல்லவர் என்பதனால, அவர் எனக்கு செய்து முடித்ததுனால, இப்போ எனக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நீதி எனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியின் நான் நடப்பதற்காக தேவ நீதியை கொடுத்தாரு ஒழிய, அந்த நீதியை நான் செய்து ஒன்றும் நான் பெறல. நான் செய்யறதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னா,
என்னுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்ப எனக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தா, கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்ததுனால எல்லா வாக்கு தத்தங்களும் என்னுடையது. அப்போ பைபிள்ல நிறைய ப்ராமிஸ் இருக்குது. புக்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை எபிரேயர் புத்தகத்தில் எழுதினவர் ஒரு அருமையா ஒரு ஹைலைட் பண்றார். இது ஒரு சாம்பிள் மாதிரி. அவர் சொல்றாரு, அவர் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரே, பைபிள்ல இருக்கு. இப்ப அவர் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, அதனால் தைரியம் கொண்டு, இப்படி சொல்லி இருக்குதே, அதனால் தைரியம் கொண்டு நான் என்ன சொல்லணும், தேவனின் சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ கைவிடப்பட்ட நிலைமையில, கஷ்டத்துல, துன்பத்துல, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரும்பொழுது நீங்க எப்படி கன்சிடர் பண்றீங்கன்னா, இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க கண்ணில் பார்த்துட்டு ஒரு காணல் கிறிஸ்டியனா, மாம்சீக சிந்தை உடையவர்களா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் எழுதுறாரு பாருங்க, எப்படி பாவத்தினுடைய சம்பளம் மரணமோ அதே மாதிரி விசுவாசி ஆன பிறகு ஒருவர் மாம்சத்தின்படி சிந்தித்தால் அந்த மாம்ச சிந்தை மரணத்தை கொடுத்துருது. ஒரு பெரிய செப்பரேஷன். அதனாலதான் பாருங்க, விசுவாசிகள்னு சொன்னா கூட அவங்களால தேவனோட தொடர்பு கொள்ள முடியல. அந்த ஒரு பெரிய பிரிவை, ஒரு கேப்பை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஜபம் ஏறெடுக்க முடியல. அவங்களுக்கு எப்போ பாரு ஒரு சின் கான்சியஸ், குற்ற மனசாட்சி அவங்களுக்குள்ள இருக்குது. நீங்க எதுக்கு மாம்சத்தின்படி சிந்திக்காதீங்க, ஆவிக்கேற்றபடி சிந்திங்கன்னு சொன்னா வசனத்தின்படி யோசிங்க. அப்போ வசனத்தின்படி நான் யோசிக்கிறேன், ஃபினிஷ் ஒர்க் ஆஃப் ஜீசஸ், இயேசு செய்து முடித்ததை நான் யோசிக்கிறேன். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அப்போ பவுல் விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய ஷார்ட் கம்மிங்ஸ்லாம் இருந்ததுங்க, இல்லாம ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் எதை வச்சார்னா, அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்தார். அதுதான் அந்த அப்போ இந்த சந்தோஷம் எதன் அடிப்படையில் ஜாய் ஆஃப் ரீகலெக்ஷன் அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன், ஜாய் ஆஃப் இன்டர்செஷன். இந்த 4வது வசனம் சொல்றாரு பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி, ஆல்வேஸ் ஆஃபரிங் பிரேயர் வித் ஜாய். எப்படி ஜாய் பண்றாரு, நான் பண்ணுகிற விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. delight of praying for others. மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுல நமக்கு உண்டாகிற பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆண்டு கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய விதத்தில் அவரை கொண்டு போறார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப செல்ஃப் சென்டர் பாருங்க, நம்ம எப்பவுமே எனக்கு, நான், என்னுடைய காரியங்களை தான் நான் நினைப்பேன். அது வேணும், எனக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்குன்னு சொல்லி அதை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். இப்போ எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் என்னை கைவிடுகிறதல்ல, அவர் ஒரு நல்ல மெய்ப்பர். வேதம் சொல்லுகிறது, நான் அவரை ஆராதிக்கிறபடினாலே எனக்கு எந்த குறைவும் இருப்பதில்லை என்ற ஒரு ப்ராமிஸ் இருக்கு. சரி, இப்ப எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்த பிறகு என்னுடைய காரியங்கள் ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டதையும் ஆவிக்குரிய ரீதியிலே உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுது நான் கலங்குறது இல்லை. இப்ப யாராவது ஒருவர் மற்றவர்கள் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த விசுவாசி தேவனுடைய ஆவியானவர் வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்க தூண்டுவிக்கிறார். You delight in praying for others. இந்த விசுவாசத்துல வரும் பொழுது, ரட்சிப்புல ஒரு விசுவாசி வந்த பிறகு மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்குறாருங்க. அது ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். அதை சொல்ல, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்பொழுதும் சந்தோஷத்திலே விண்ணப்பம் பண்ணி. அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களை குறித்து அவங்களுக்கு சந்தோஷமா தான் ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும் பொழுது பவுலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ். he is in a prison, ஜெயிலில் இருக்காரு. அவர் சரீர பிரகாரமாகவும் கஷ்டப்பட்டிருக்கிறாரு, ஊழியத்திலையும் அவருக்கு சில தீங்கான காரியத்தை செய்யறபடியான ஆட்கள் இருந்தாங்க. இப்படிதான் மோசமான ஒரு சூழ்நிலைங்க. இன்னும் சொல்ல போனா அவர் நிறைய பேர், இவர் ஜெயிலில் இருக்கிறாரு, வெளியில ரைவல் ப்ரீச்சர்ஸ், இந்த போட்டியாளருங்க,
பவுல் செல்வம் சொல்றாரு, சரி அவங்க எப்படியாவது பிரசங்கம் பண்ணட்டும், அவங்க வைராக்கியத்துல பண்றாங்களோ எப்படி பண்ண, எப்படியோ கிறிஸ்துவை அறிந்து கொண்டா போதும். அப்போ அவங்க வந்து போட்டியாளருங்க பாருங்க. பவுலுக்கு எதிர்மறையாக சில காரியத்தை இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் அவருடைய டீச்சிங்ல குற்றம் கண்டுபிடிச்சு, அவரை வந்து தப்பு கண்டுபிடிச்சு, இப்ப அவர் ஜெயிலில் இருக்கிறது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த விதமான நிலை இன்னைக்கு சபையில தொடர்ந்து வர்றதை நான் பார்க்குறேங்க. ஒரு ஊழியத்தை எடுத்துக்கிறாங்க. அவருடைய ஊழியத்துக்கு இவருடைய ஊழியம், அவரை வந்து இந்த ஊழியக்கார அந்த ஊழியக்கார போட்டியாளர் மாதிரி பார்க்குறது. ஸோ அவங்க மேல இவங்களுக்கு ஒரு வெறுப்பு, கசப்பு, அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கறது. இப்போ அவரு வந்து காயப்படுத்தணுன்னே இந்த சபையில் நின்னா அவங்களுக்குன்னே ஒரு பாட்டை எழுதுறது, என்னை தூற்றினாலும் என்னை பண்ணாலும் நான் வந்து கத்தரை தான் பார்ப்பேன். நீங்க அவங்க பேசுறத வச்சுலாம் நீங்க வந்து பெருசாக்கி விடாது. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில பிசிக்கலா பிரச்சனை இருந்தது, ஊழியத்துல பிரச்சனை இருந்தது. அப்புறம் அவருக்கு விரோதமா அவருக்கு போட்டியாளரா பிரசங்கம் பண்ணவங்களும் இருந்தாங்க. அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆனா இந்த சூழ்நிலை did not affect the joy. அவருடைய சந்தோஷத்தை பாதிக்கல. அதுக்கு என்ன எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் காட் ப்ரொடியூஸ் த ஜாய். சத்திய ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டிலைட் ஆஃப் பிரேயிங் ஃபார் அதர்ஸ் நீட். இன்னொருடைய தேவைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ராத்திரியில் நான் உங்களுக்கு இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் போன வாரம் நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்க. உங்க மனசுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. சரி, இப்போ உங்களுக்கு விரோதமா அல்லது உங்களுக்கு நீங்க எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறது, அல்லது உங்களை குற்றப்படுத்துறது, உங்களை காயப்படுத்தி 4 பேர் மத்தியில் உங்களை ஹியூமிலேட் பண்ணி நீங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. அது என்ன, எதன் அடிப்படையில் சந்தோஷம் வேணும்னா, நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு மற்றவர்களுக்கு தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாரு பாருங்க. உங்கள் ஜெபம் மற்றவர்கள் வாழ்வில் தேவன் தரும் மாற்றம். அப்படி நீங்க மற்றவங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, அப்போ தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்வில் உண்டாக்குகிற பெரிதான மாற்றங்கள். அப்போ உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் என்னமோ உங்களுக்கு நடந்ததை விட அவங்களுக்கு நடக்கிறத குறித்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இது வந்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவங்களை நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆவியானவரால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம். அவங்க போய் எல்லாருக்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், இவர் சுகமாயிட்டேன், அவங்க சொல்லவே மாட்டாங்க பாருங்க. ஏன்னா அதுக்குரிய பலன் அவங்க ஆவியில பெற்றுக்கிறாங்க, அதை சொல்றது இல்லை. இன்னைக்கு சபையில கூட பாத்தீங்கன்னா, அங்க ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தா உடனே சபையில கொண்டு வந்து, இங்க வந்தேன், இந்த சபைக்கு வந்த பிறகு நான் இப்படி நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊழியத்தையும் ஒரு தனிப்பட்ட மனுஷனை புகழ்ந்து பேசுனா, அதை பத்தி பேசுனா நம்ம சபை வளரணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க மற்றவர்கள் உங்களை குறித்து ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக பண்ற ஜெபம் இல்லைங்க இது. அல்லது உங்க ஊழியத்துல கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் என்பதுக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்துல ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்தாதான் என்ன கர்த்தர் அழைச்சிருக்கான்றது உறுதிப்படுத்துறதுக்கும் கிடையாது. இது வந்து பானன் உள்ள வந்திருக்குதுங்க. உள்ள கர்த்தரால எப்படி ஒரு மனுஷனுக்கு மூச்சு விடுறது எப்படி, அந்த மாதிரி ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட மற்றவர்கள் ஜெபிக்கிறது தானா வர்றதுங்க. அது எப்படி வந்ததுன்னா, அது நீங்க பண்ணல பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் செய்கிற அந்த விண்ணப்பம். இப்படி நம்ம கவலையில மூழ்கிடாம, நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகாம, துவண்டு போகாதபடி ஆவியானவர் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, மற்றவர்களுக்கு ஜெபிக்க வைத்து அவர்கள் தேவையை கர்த்தர் சந்தித்து அங்கே நடக்கிற காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுதும் கேள்விப்படும் பொழுதும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுங்க. அவர் ஜெபிச்சிருக்காரா? ஆமா, அவருடையெல்லாம் ஜெபிச்சிருக்காரு பாருங்க. அந்த ஜெபத்துல வந்து அவருக்கு அந்த கண்ணீரோட ஜெபிச்சிருக்காரு. ஆனா அந்த கண்ணீர் வந்து அவர் தன்னுடைய கஷ்டத்தை நினைச்சு ஒன்ன கண்ணீர் இல்லை. அவங்களுக்கு கர்த்தன் அவங்க வந்து சரியா இல்லை, இருந்தாலும் அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் எப்பவுமே மற்றவர்களை தன்னை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவங்கள வந்து இது பண்ணி அவங்கள அழிச்சு போடலாம் அப்படிலாம் சொல்ல பாருங்க. அவங்கள குறித்த ஒரு நல்ல எண்ணம் இருந்தது அவருக்கு. 17 படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 17. நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுள்ளாகி
நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக பாருங்க. நீங்க எங்களை ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துங்கன்றார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவ சிலுவைக்கு பகைவர் என்று உங்களுக்கு அநேகரும் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்போ அவங்களுடைய போட்டியாளருங்க இவங்கெல்லாம். அவங்களுக்கு அவங்களுடைய சுயநலத்துக்காக ஊழியம் பண்ணாங்க. ஆனா அவங்க கெட்டு போயிடணும், அவங்களுக்காக ஒரு கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்க. இது மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற அந்த ஜெபம் எனக்கு அருமையா நான் சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய அவங்க தேவனுக்கு விரோதமானவர்கள், கிறிஸ்துவுக்கு விரோதமா இருந்தால் கூட அவங்க அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணல, அவங்களுக்கு கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க நல்லா ஆகணும்னு தான் அவருடைய உள்ளத்துல இருந்தது. அப்போ பிலிப்பியர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்கள் நன்றாய் இருப்பதற்காக அவர் ஜெபித்ததை நீங்க பார்க்க முடியும். Because he loved them and also those people also loved Paul. பவுல் அவர்களுக்காக ஜெபித்ததை நீங்க பார்க்க முடியும். அதனால அவங்க மேல இந்த அன்பு வெளிப்பட்டது. அது மட்டுமல்ல, சபையாரும் பவுலோடு கூட ரொம்ப அன்பா இருந்தது நீங்க பார்க்க முடியும். அவர்கள் மேல் கரிசனம் உள்ளவராக இருந்தார். இந்த மிட்ஸ் ஆஃப் பெயின், அவருக்கு மோசமான வேதனையான சூழ்நிலை கூட மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் அவர் ஜெபம் பண்ணார். 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது சிலர் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை பாருங்க அப்படின்றார். இப்போ ஊழியத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. சில ஸ்திரீகளும் ஊழியத்தில் அவருக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அவங்களுக்கு பவுலோடு இணைந்து ஒரு இது இல்லை, ஒரே சிந்தை கிடையாது பாருங்க. அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, கர்த்தர்கள் ஒரே சிந்தையாக இருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அதாவது சபையில இந்த மாதிரி வித்தியாசமான மனப்போக்கு உள்ள கலகம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் நடந்தா அது ரொம்ப ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சபையை கட்டி எழுப்புறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. ஆனா அதை கலைக்கிறது ரொம்ப சுலபம். சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு தொழிலா வச்சிருப்பாங்க. அவங்க வேலையே பார்த்தீங்கன்னா ஊழியம் இல்லை, அட்டு ஊழியம். அது ஒரு ஊழியம். அங்க போய் கலகம் பண்ணி அதை பண்ணி அது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இவரை பத்தி எழுதுறது இப்ப தற்சமயம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அவங்கள பத்தி ஊழியத்தையும் அவங்கள பத்தி கெட்டதை சொல்லணும்னா அவங்களாம் 2-3 வீட்டுக்கு தான் போக முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 1000 பேர் 20,000 பேருக்கு அனுப்பிடுறாங்க. ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போட்டு அவரை பத்தி கேவலமா பேசி, இல்லை உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அது நீங்கள் அவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நம்ம சொல்ல வேணாமா, ஜனங்களுக்கு அப்படி சொல்லணும்னா அவங்க ஏமாந்து போவாங்க. நீங்க என்ன அவங்களை பெத்தெடுத்தீங்களா? சபையை பெத்தெடுத்தது கிறிஸ்து, அவர் பார்த்துக்குவார். நம்முடைய வேலை என்னன்னா, நீங்க இன்னொருத்தர் கரெக்ஷன் பண்றது உங்க வேலை கிடையாது. Your work is to teach the word of God. அவர் செய்து முடித்ததை சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த சபையில சில பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கு. அதாவது ஒருத்தர் போய் அங்க போய் நின்று இதை செய்யாத அது பண்ணாதன்னு உடனே சபை சுத்திகரிக்கப்படுறது கிடையாது. அதுல இருக்கும் இந்த சில ப்ராப்ளம் இஸ் தேர். இப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் நினைச்சு உங்க தலை மேல போட்டுக்கிட்டு, என் ஊழியத்துல எனக்கு எதிர்ப்பு, என் கூட இருந்த சபையில இருந்தவங்க இப்படி இருக்காங்க, சில ஸ்திரீகள் இப்படி கலகம் பண்ணி திரிகிறாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதை கன்சிடர் பண்ணாம, அது மத்தியில அவர் சந்தோஷமா இருந்த காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய பாடுகளை நினைச்சு அப்படியே அழுதுகிட்டு ஜெபம் பண்ணல, அதெல்லாம் கண்டுக்காம மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சார். சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. என்னை விசாரிப்பதற்கு இப்பொழுதும் மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். I rejoice in the Lord greatly. அவர் சில நல்ல சபையில சில நல்ல சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது, அதை நினைச்சு எப்பவுமே சந்தோஷமா இருந்தார். அப்போ ஒரு வீடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நீங்க ஒரு செக்குலர் கம்பெனில வேலை செய்தா கூட நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னா அங்க என்னென்ன நல்லது நடக்குதோ அதை மட்டும் நீங்க நினைங்க. அதை வழியா நீங்க கர்த்தர் உங்களுக்கு நடத்துறது, உங்களுக்கு அந்த இடத்துல வேலையை கொடுத்தது, அதை செய்யக்கூடிய திராணியை கர்த்தர் கூட கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் சில பேர் அங்கே இருப்பாங்க ப்ராப்ளம் மேக்கர்ஸ். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் நீங்க இழந்துருவீங்க. வியாபாரத்துல போட்டி இருக்கும், வேலையில போட்டி இருக்கும், படிப்புல போட்டி இருக்கும்,
உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நீங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு இல்லாமல் நீங்கள் அதை பற்றி கவனிக்காமல் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் மற்றொரு நலனை பற்றி யோசிங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா உயர்ந்து வர முடியும். சரி, நமக்கு ஒருவேளை டக்குன்னு இது நிமித்தம் நமக்கு கசப்பு, கோபம் அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து செல்ஃப் சென்டர் பீப்புளாக இருக்கும், சுயநலம் உள்ளவர்களாக இருக்கும். அதுதான் காரணம். அது யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் சென்டர் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதனால அஃபெண்ட் ஆகி கிரட்ஜு வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஹீகோ வந்துடும், ப்ரைடு வந்துடும், மாம்சமான காரியங்கள் செய்ய வேண்டியதாகிடுங்க. இல்லை கோபம், கசப்பு, பெருமை, சுயநலம் இதெல்லாம் எவிடன்ஸ் ஆஃப் கார்னல் ஃப்ளஷ்லி கான்டாக்ட். இது மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். அன்பு என்பது ரொம்ப அற்புதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ளத்துல நமக்குள்ள ஒரு அன்பு விதைச்சிருக்காரு. இந்த அன்பு என்ன பண்ணுதா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இதுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு நமக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம ஜெபம் பண்ற போது அன்பு உள்ள இருந்ததுன்னா, தேவ அன்பு இருந்தா மற்றவர்கள் கெட்டு போகணும், அழிஞ்சிடணும், எனக்கு விரோதமாகிறவெல்லாம் நாசமா போயிடணும் அப்படின்ற எண்ணமே வராது. அவர்களுடைய நலனுக்காக நீங்க ஜெபிக்கிற வழி அவங்க கெட்டு போகணுன்ற எண்ணம் நமக்கு வராதுங்க. ஒரு அம்மா அந்த ஜெபம் பண்றதை பத்தி எழுதுது. அந்த அம்மா சொல்றாங்க, நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஷி ஃபாலோ திஸ் மெத்தட். இந்த விரலை பார்ப்பாங்களாம். விரலை பார்க்கும்போது கட்ட விரல். கட்ட விரலை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, என் கூட என் ஃபேமிலி, என் அருகில் இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணாரு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருமா, அருகில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் சொல்றோம் இல்லையா, அது ஃபிங்கர் பாயிண்டிங். அப்படி இப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு டீச்சர் ஒரு காரியத்தை போதிக்கும் பொழுதும் ஒரு டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து அப்படி விரல் வரும். அப்படி போதிக்கும் போது அப்படி விரல் அப்படி காட்டுவோம். அப்போ அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது அடுத்த காரியம் ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அருகில் உள்ளவருக்கு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதை நான் சொல்றேன். அப்புறம் அவங்களுக்கு சபையில் இருக்கிற போதக டீச்சர்ஸ் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம். அப்புறம் அடுத்த விரல் பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் ஃபிங்கர் ஸ்டுட் ஃபார் விஐபி, தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அடுத்த விரல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் இஸ் வீக்கர். இது சில பேர் நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது. இந்த நடுவிரலுக்கு அடுத்த விரல் நம்ம தமிழ்ல மோதிர விரல் சொல்றோம்ல, அந்த விரல் தான் 5 விரல் ரொம்ப வீக்கான விரல்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், அது அப்படி நான் ஃபீல் பண்ணலன்னா நீங்க எந்த பியானிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, அந்த விரல் வீக் விரல்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுங்க, அவங்க சொல்றாங்க. Every pianist they know that finger is weak. So she remember those who are weak in the spirit. பலவீனம் உள்ளவர்களுக்காக, ஆவியிலே பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். And last is a little finger, most unimportant. ஜனங்க மத்தியில கன்சிடர் பண்ணாம ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்களை, நசுக்கப்பட்டவர்களுக்காக, முக்கியம் இல்லாதது போல கருதப்படுவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த ஜெபம், ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணது தண்ணி வரலாம், ஒருவேளை அழுவலாம். ஆனா அவங்க துக்கத்துல ஜெபம் பண்ணல பாருங்க. ஆவியானவங்களுக்கு வந்து ஜெபிக்கிறதுனால அந்த துக்கம் அவங்க உள்ளத்திலிருந்து அந்த வேதனையோட ஜெபம் பண்ணா கூட இட் ப்ரொடியூஸ் ஜாய். எப்படி அது எப்படிங்க அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் பாத்தீங்கன்னா, அந்த ஜெபத்திற்கான பதில் அங்கே வரும் பொழுது ஜெபித்தவர் உள்ளத்திலே தனக்கு நடந்த சம்பவத்தை விட அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தால அனுபவிக்க முடியாத ஒரு காரியம். இப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்தாலுமே இன்னொருத்தரும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியில வர சந்தோஷம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் சந்தோஷப்படும் பொழுது என்ன சந்தோஷமா வைக்குது. அதுக்குதான் இந்த காணல் கிறிஸ்டினா இல்லாம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. மற்றவர்கள் சந்தோஷம் அவங்களால சந்தோஷப்பட முடியும். யாரால முடியும் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜபிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்கள், பரிந்து பேசி ஜபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவர்கள் உள்ளத்திலே தேவன் ஒரு பெரிய மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். சரி, அடுத்த வாரம் I'm going to teach about the joy of participation.
5வது வசனம் நம்ம அதுலேருந்து நான் உங்களை காட்ட போகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சரி, அது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமான்னு சொல்றதுக்கு முதல் காரியம் சொன்னேன். நம்முடைய மனதில் நம்ம எதெல்லாம் பதிய வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னேன். உங்க மனதில் தேவையில்லாத கசப்பான வேதனையான காரியத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்போ 2வது பார்த்தோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பரிந்து பேசுகிறது ஜெபம். அந்த ஆவியானவர் அவர்கள் வாழ்வில் செய்யக்கூடிய மாற்றங்களையும் திருப்பத்தையும் நன்மையானதை அவர்கள் பெறும் பொழுது இந்த பரிந்து பேசுகிற இந்த ஜெபத்தை செய்தவர் உள்ளத்திலே உலகத்திலே பெற முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த எலிமெண்ட் ஆஃப் ஜாய்ன்னு சொல்லாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான அடிப்படை அதுதான் பேசிக், அதுதான் எலிமெண்ட். அங்கிருந்து தான் வருது சந்தோஷம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசி தன்னுடைய நிலத்தை பார்க்குது. அவனவன் தனக்கானவில்லை பிறருக்கானவில் நோக்குறாங்க. அப்போ நமக்கு அந்த பெருமை இருக்கிறது இல்லை, ஈகோ இருக்கிறது இல்லை, கசப்பு கிடையாது, கோபம் கிடையாது. ஒருவேளை நமக்கு விரோதமா இருக்கலாம். பவுலை எடுத்து காட்டினேன் இல்லையா, அவருடைய ஊழியத்துல அவருக்கு எப்படியெல்லாம் ரைவல் ப்ரீச்சர்ஸ், அவருக்கு போட்டியாளர்லாம் இருந்தாங்க. சில பேர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் தான் பண்ணுவாரா, நான் பண்ண மாட்டேன்னா நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க, அவர் கூட தான் கற்று பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டாரா. பவுல் சொல்றாரு, எப்படி இருந்தா என்ன, எப்படியாவது ஒரு கிறிஸ்துவ அறிவிச்சா போதுன்றார். அப்போ அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது பாருங்க. இதெல்லாம் அவருடைய சந்தோஷத்தை எடுக்கவே முடியல. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல எனக்கு தெரிஞ்சு யாராவது இப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்களை குறித்து ஒரு பயம், அவங்கள பத்தி பேசுறது, அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறது, அதனாலதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியல. அதனால பிரசங்கம் பண்ணும்போது அழ ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வேதனை சொல்லுவாங்க, நான் ஊழியத்துல படாத பாடுபடுறேன், எங்க போனாலும் எனக்கு. பவுல் அதெல்லாம் அவருக்கு வந்த கஷ்டம் பிசிக்கலா மாத்திரம் அடி ஓதெல்லாம் விழுந்ததுங்க. பிளஸ் அவருடைய இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியத்துல எதிர்ப்பு. அவரை எடுத்துக்காட்டின பிலிப்பியர் சபையிலே பிரச்சனை. 2 ஸ்திரீக இருந்து சும்மா தேவையில்லாதெல்லாம் கலகம் பண்ணிக்கிட்டு, ஒரே மனம் இல்லாம சிந்தை இல்லாம. சாதாரணமாகவே சபையில சில பெண்கள் எழும்பிட்டாங்கன்னா, தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சபையை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப டேஞ்சர். பவுல் இந்த 2 பேருக்கு சொல்றாரு, இல்லப்பா நீங்க உங்களுக்கு ஒரே சிந்தையா இருங்க, நீங்க ஏன் அது புத்தி சொல்றாரு அவங்களுக்கு, அப்படி இருக்காதீங்கன்றார். என்ன காட்ட வரேன்னா, அதெல்லாம் அவருடைய சந்தோஷத்தை எடுக்கல பாருங்க, சந்தோஷத்தை எடுக்கல. இப்போ உங்க வாழ்க்கையில இந்த சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கடந்து வந்து உங்களை நிரப்புகிற ஒரு அருமையான ஒரு காரியம். மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியத்தினாலே என்னுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியின் அடிப்படையில் வருவதுதான் மகிழ்ச்சி. சந்தோஷம் என்பது என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் 1000 உணர்ச்சிகள் எதிராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இந்த வெளியிலே நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள் அழிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், விசுவாசிக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களை ஜனங்க விரோதமா கூட்டமா எழும்பி வந்தா கூட நீங்க கலங்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களை அழைத்தவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து திட மனதோட தைரியத்தோட உங்களால முன்ன போக முடியும். ஆகவே டோன்ட் லூஸ் யுவர் ஜாய், சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. அதுக்கு முக்கியமா 2 காரியத்தை நம்ம இப்ப பார்த்தோம். போன வாரம் நான் சொன்னேன், உங்களுடைய நினைவு கொள்ள வேண்டியது. இந்த வாரம் நம்ம பார்த்தோம், எப்படி மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த ஜெபம் அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய திருப்பத்தையும் நன்மையும் நீங்க பார்க்கும்போது உங்க உள்ளத்தில் வரக்கூடிய சந்தோஷம் அது எப்படிப்பட்டதுன்னா, நமக்கு வந்ததை விட நமக்குடைய குடும்பத்தில் நடந்த நல்ல காரியத்தை விட அவங்க வீட்டில் நடக்கிற அவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இது உண்மையான ரட்சிப்பை பெற்ற பரிசுத்தாவியை பெற்றவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். உலகத்துல யாராவது அப்படி இருக்க முடியுமா? மற்றவர்களுடைய குடும்பத்துல நல்லது நடந்தா அவங்களுக்கு சந்தோஷமா அதை எடுத்துக்க முடியல, பங்கு பெறவே முடியாதவங்களா இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல கூட பிறந்தவங்க தான், கல்யாணத்துக்கு நோட்டீஸ் எடுத்துன்னு வந்திருக்காரு. அவங்க சொன்னாங்க, இந்த கதவுல வச்சுட்டு போன்றாங்க, அங்க கீழே போட்டு போடணும். பங்கு பெற முடியல. எத்தனை பேருங்க உறவுகள் அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் அதுல உணர்ச்சியில பாதிக்கப்பட்டு அங்கேயே ஸ்டக் ஆகி they never go forward, முன்ன போறதில்லை.
எவ்ரி டைம் they renew their mind. ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு செய்த காரியத்தையும் தப்பானதையும் மனசில் நினைச்சு புதுசாகிட்டேன். இப்போ கேட்டு பாருங்க, அந்த 5 வருஷத்து கதையும் 10 வருஷ கதை இப்ப நடந்த மாதிரி சொல்லுவாங்க. எவ்ரி டைம் they are renewing it. ஆனா விசுவாசி ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, கசப்பு போயிடுது, கோபம் போயிடுது, வைராக்கியம் போயிடுது, ஈகோ போயிடுது, தேவ அன்பு உள்ள வந்துடுது, பரிந்து பேச வைக்குது, செபிக்க வைக்குது. இந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாது பாத்தீங்களா? அதன் விளைவாக தாங்க வியாதியே வராது பாருங்க. ஏன்னா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்களுடைய பலன். தமிழ்ல எப்படி போட்டிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். இல்ல, அது மகிழ்ச்சி அங்க வரல. The joy of the Lord is my strength. The joy, it's not happiness. happiness போடல. இங்க டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஏன்னா அது ரெண்டுமே ஒரே மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் இஸ் த சேம். நோ, இட்ஸ் நாட் அட் ஆல். மகிழ்ச்சி என்பது வேற, சந்தோஷம் என்பது வேற. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு நாங்கள் கடந்து வந்த வழிகளை திரும்பி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒருவேளை எங்களை சுற்றிலும் மோசமான சூழ்நிலை, எங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒருவேளை எங்கள் மனதிலே பாதிப்பை கொடுத்தாலும், நாங்க தேவையற்ற காரியங்களை எங்கள் மனதிலே பதிவு செய்யாதபடி கடந்து வந்த வழிகளை எண்ணி பார்த்து தாவீது சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம், நீ செய்த சகல உபகாரங்களை நாங்கள் மறக்கிறதல்ல. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். இனி நாங்கள் எண்ண வேண்டியது என்ன? நடந்து வந்த வழிகளையும் கடந்து வந்த பாதைகளில் தேவன் நடத்தி வந்த மகத்துவத்தை நினைத்து ஒரு பெரிய ஆவினால் நிறையும் பொழுது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எங்களுக்கு விளங்குகிறது. இது எம்மாத்திரம், இத்தனை நன்மைகள் செய்தவர், இதையும் என்னை தேவன் கடக்க பண்ணுவார் என்கிறதான ஒரு சந்தோஷம் எங்களுக்குள் வருகிறது. பரிந்து பேசுகிற ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பவுல் அவருக்கு விரோதமாய் இருந்த ஜனங்கள் மத்தியிலே ரைவல் ப்ரீச்சர்ஸ், போட்டியாளர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அனுபவம், சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள், இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இவர் தன்னை குறித்து எண்ணாமல் பிறருக்கானவர்களை நினைத்து அவர் ஜெபித்த அந்த ஜெபம் அவருடைய சிறையிருப்பில் இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்தை எடுக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவர் சந்தோஷத்தில் இருந்தபடினாலே மற்றவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று. கர்த்தாவே, இன்றைக்கு இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தட்ட கர்த்தாவே. மூலையிலே முடங்கி அழுது கொண்டிருக்கிற மகனே நான் சொல்லுகிறேன், உன்னை நீ ஏன் பரிதாபமா பார்க்கணும்? தோல்வியா ஏன் பார்க்கிற? உன்னை அழைத்த தேவன் மிக பெரியவர். நான் சொல்லுகிறேன், உன் தூசியை உதறி எழும்பு மகனே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சின்ன சின்ன காரியங்கள் உன்னை தடுத்து நிறுத்த முடியாதபடி நான் சொல்லுகிறேன், உனக்கு மான்களின் கால்களை கொடுத்திருக்கிறார். நீ தாண்ட முடியும், நீ ஜெயம் எடுக்க முடியும். தோல்வி உனக்கு இல்லை. கர்த்தர் உன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமும், வளமும், செழிப்பும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் என்றைக்கும் இருப்பதாக. May God bless you. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே,